நம்ம விஜய்க்கு என்னதான் ஆச்சு? மல்லி கூட இருக்கிறப்ப ரம போல இருப்பாங்க. இப்ப அந்நியன் மோடுக்கு மாறி இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். மல்லிய பார்க்குறப்ப பயங்கரமா கோபத்த காமிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா, அவங்க பொண்ண தொலைச்சது மல்லி தான் அப்படிங்கிற மாரி தான் சொல்றாங்க. "ஏங்க அவ எனக்கும் பொண்ணு தாங்க" அப்படிங்கிற மாரி சொல்றப்ப, அதையெல்லாம் கேட்கிறதா இல்ல. மல்லி அந்த குழந்தைய நல்லா சாப்பிட வச்சு, தூங்க வச்சு, கதை சொல்லி ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்புறப்ப, மல்லி தான் அவங்களோட உண்மையான அம்மா அப்படிங்கிற மாரி புகழாரம் சூட்டுவாங்க. வெண்பாவ பெத்தெடுத்த ரேணுகா கூட இவ்ளோ நல்லா பார்த்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாரி புகழ்ந்த விஜய், இப்ப இவ்ளோ கோபத்த காமிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த ரவுடிங்க கிட்ட மல்லி போய் சிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்ன இருக்கு? எப்படியாச்சும் வெண்பாவ மீட்டுறலாம் அப்படிங்கிறதால தானே அந்த ஏரியாவுக்கு போனாங்க. அங்க அப்படி ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்கல. இந்த சூழ்நிலையில விஜய் அவங்கள காப்பாத்துனாங்க அப்படின்னு சொன்னாலுமே, மல்லி இங்கலாம் நீ ஏன் வந்த? அப்படின்னு சொல்லி அக்கறையா கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, மல்லி மேல கோபத்த காமிக்கிறாங்க. உன்ன யார் இங்க வர சொன்னது? ஒரு பக்கம் நான் வெண்பாவ தேடி அலைஞ்சுட்டு இருக்கிறேன். நீயும் ஏதாச்சும் பிரச்சனை இழுத்து வைக்காத. பேசாம வீட்ல இரு அப்படிங்கிற மாரி கோபத்த காமிக்கிறாங்க. இதையெல்லாம் பார்க்கறதுக்கு விஜய் அப்பப்ப அந்நியன் மோடுக்கு போயிடுறாங்களே அப்படிங்கிற மாரி தான் நமக்குமே எண்ண தோணுது. மல்லி, விஜய், ராஜி 2 பேர்கிட்டயுமே நான் வெண்பாவுக்கு அகைன்ஸ்ட்டா எதுவுமே பண்ணல. அவள காம்படிஷனுக்கு கூட்டிட்டு போய் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, என் பொண்ணு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணிட்டா, நேஷனல் லெவல்ல வின் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி நீங்க சந்தோஷப்பட மாட்டீங்களா? இப்ப தொலைஞ்சு போயிட்டானோனே என் மேல பழிய போடுறீங்க அப்படிங்கிற மாரி எவ்வளவோ புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா விஜய் அதெல்லாம் கேட்கறதா இல்ல. இனிமே நீ வீட்ட விட்டு வெளியில போகாத. என் பொண்ண நான் தேடிப்பேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கிளம்பிர்றாங்க. இதனால மல்லி ரொம்பவே ஹர்ட் ஆக தான் செய்றாங்க. அடுத்ததா வெண்பாவோட நிலைமைய பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த குழந்தைய எப்பதான் மீட்க போறீங்க? 2, 3 நாள் ஆச்சு. இப்ப வரைக்குமே அந்த குழந்தைய பத்தின எந்த ஒரு தகவலுமே இல்லையா? போலீஸ் விசாரணைலாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறதே தெரியல. இப்போ ஆர்கன்ஸ் திருடுற கும்பல் கிட்ட இப்ப கைமாத்தி விடுறாங்க. ஏன்னா அவங்களுமே ஒரு குழந்தைக்கு ரூ. 10,00,000 குடுக்குறாங்க அப்படிங்கிறதால, இப்ப அங்க இருக்கிற 3 குழந்தைகளுக்குமே பிளட் டெஸ்ட்லாம் எடுத்து அவங்கள கைமாத்தி விடுறாங்க. இப்ப வெண்பா எப்படியாவது இந்த இடத்துல தப்பிக்கணும் அப்படிங்கிற மாரி தான் அவங்க முழு முயற்சியோட இறங்க போறாங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க.